Hey guys, welcome to Study Buddies. இன்னைக்கு நம்ம வந்து 12th கெமிஸ்ட்ரியில் சாப்டர் 11 ஹைட்ராக்சி காம்பவுண்ட்ஸ் அண்ட் ஈத்தரில் வந்து ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஈத்தர்ஸ் பார்க்கலாம். ஸோ வந்து நம்ம போன வீடியோவில் ஃபீனால் டாபிக் ஃபுல்லாக முடிச்சிட்டோம். ஸோ இப்போ ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஈத்தரில் வந்து மூணு ப்ரிப்பரேஷன் தான். டீஹைட்ரேஷன் ஆஃப் ஆல்கஹால், வில்லியம்சன் சிந்தசிஸ், அப்புறம் மெத்திலேஷன் ஆஃப் ஆல்கஹால். ஸோ டீஹைட்ரேஷன் ஆஃப் ஆல்கஹால்னா ஆல்கஹாலில் வாட்டர் ரிமூவ் ஆக போகுது. ஸோ வில்லியம்சன் சிந்தசிஸ் வந்து நீங்கள் ஃபீனாலில் பார்த்த அதே ப்ரொசீஜர் தான் இங்கேயும் யூஸ் பண்ணுவோம். ஸோ மெத்திலேஷன் ஆஃப் ஆல்கஹால் மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ என்னன்றதை வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ப்ரிப்ரேஷன் ஆஃப் ஈத்தரில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது டீஹைட்ரேஷன் ஆஃப் ஆல்கஹால். இன்டரில் பார்க்கலாம். ஸோ 2 moles ஆஃப் எத்தனால் எடுத்திருக்கேன். CH2OH ப்ளஸ் CH3 CH2OH. ஸோ இது வந்து எத்தனால். ஸோ இதை வந்து சல்ஃபியூரிக் ஆசிடை கேட்டலிஸ்ட்டாக யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா டீஹைட்ரேஷனுக்கு மோஸ்ட்லி சல்ஃபியூரிக் ஆசிட் தான் யூஸ் பண்ணுவோம். 413 கெல்வினில் ஹீட் பண்ணும்போது வாட்டர் ரிமூவ் ஆகும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஹைட்ரஜனும் இந்த OHம் ரிமூவ் ஆகிடும். ஸோ இந்த இடத்துல வந்து பை ப்ராடக்டாக வாட்டர் வெளியே வந்துடும். ஸோ மெயின் ப்ராடக்டாக இந்த ரெண்டும் அட்டாச் ஆகிடும். ஸோ இங்கே பார்த்தோன்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா CH3 CH2O CH2 CH3. ஸோ ரெண்டு சைடும் ஈக்குவல் நம்பர் ஆஃப் கார்பன் இருக்கனால இதை வந்து சிம்பிள் ஈத்தர்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு எப்படி நேம் கொடுக்கலான்னா டை எத்தில் ஈத்தர் இப்படின்னு நேம் கொடுக்கலாம். ஓகேவா. ரெண்டாவதாக பார்க்க போகிற ப்ரிப்ரேஷன் என்னென்னா வில்லியம்சன் சிந்தசிஸ். ஸோ இது வந்து ஒரு நேமிங் ரியாக்ஷன். நம்ம வந்து ஃபீனாலே பார்த்துருப்போம். வில்லியம்சன் ஈத்தர் சிந்தசிஸில் அதே கான்செப்ட் தான் இங்கேயும். ஸோ அங்கே என்ன பண்ணியிருப்போம்னா சோடியம் ஃபினாக்சைடு யூஸ் பண்ணியிருப்போம். இங்கேயும் அதே தான் சோடியம் அல்காக்சைடு, அதாவது அலிஃபேட்டிக் காம்பவுண்டில் யூஸ் பண்ணுறோம். ஸோ CH3ONA இதை வந்து சோடியம் அல்காக்சைடுன்னு சொல்லலாம். இதுக்கு வந்து நேம் பார்த்தோம்னா சோடியம் ஒரே ஒரு கார்பன் இருக்கிறதுனால மெத்து ஆக்சைடு. ஸோ இது வந்து அல்கைல் ஹாலைட் கூட ரியாக்ட் ஆக போகுது. ஸோ இந்த இடத்துல வந்து CH2CHBr. ஸோ இந்த இடத்துல வந்து ப்ரோமோ ஈத்தேன் எடுத்திருக்கேன். ப்ரோமோ ஈத்தேன். ஸோ இந்த ரெண்டும் ரியாக்ட் ஆகி இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஹீட் சஃபிஷியன்ட் ஹீட்டுன்னும் போது இந்த பிஆரும் இந்த இடத்துல இருக்க NaOHம் ரிமூவ் ஆகிடும். ஸோ இந்த இடத்துல வந்து NaBr பை ப்ராடக்டாக கிடைக்கும். ஸோ இந்த ரெண்டும் போய் அட்டாச் ஆகி CH3O C2H5. ஸோ இதை வந்து கம்பைன் பண்ணி எழுதியிருக்கேன் C2H5ன்னு. ஸோ இப்போ ஈத்தர் காம்பவுண்ட் க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இந்த சைடும் பார்த்தோன்னா நம்பர் ஆஃப் கார்பன் வந்து மாறி இருக்குது. இங்கே 1 இங்கே 2. ஸோ இது வந்து மிக்ஸ்டு ஈத்தரில் வரும். ஸோ இதுக்கு எப்படி நேம் கொடுக்கணும்னா நம்பர் ஆஃப் கார்பன் கம்மியாக இருக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு. ஸோ இங்கே மெத்து ஆக்சி ஈத்தேன். ஸோ இதுக்கு இப்படி தான் நேம் கொடுக்கணும். அவ்வளோதான். ஸோ மூணாவதாக பார்க்க போகிறது வந்து மெத்திலேஷன் ஆஃப் ஆல்கஹால். ஸோ இந்த மெத்திலேஷன் ஆஃப் ஆல்கஹாலுக்கு ரியாக்டண்ட்டாக வந்து எத்தனால் எடுத்துக்கலாம். ஸோ CH2CH. ஓகேவா. இது வந்து எத்தனால். ஸோ இது வந்து டையசோ மீத்தேன் கூட ரியாக்ட் ஆக போகுது. ஸோ டையசோ மீத்தேன்னா CH2N2. இதுதான் வந்து டை அசோ மீத்தேன். இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஃப்ளூரோபோரிக் ஆசிட். ஸோ ஃப்ளூரோபோரிக் ஆசிட்னா வந்து HbF4. ஸோ இதான் வந்து ஃப்ளூரோபோரிக் ஆசிட் வித் சஃபிஷியன்ட் ஹீட்டுன்னும் போது இங்கே இருக்கிற நைட்ரஜன் வெளியே போயிடும். ஸோ இங்கே இருக்கிற ஹைட்ரஜன் இந்த CH2 கூட சேர்ந்து CH3 ஆகி இந்த இடத்துல பாண்ட் ஆகும். ஸோ இங்கே பார்த்தோம்னா CH3 CH2 ஆக்சிஜன் பாண்டு CH3 ஃபார்ம் பண்ணும். பை ப்ராடக்டாக இங்கே N2 வெளியே வந்திருக்கும். ஸோ இதுக்கு நேம் எப்படி கொடுக்கலான்னா இது ஒரு மிக்ஸ்டு ஈத்தர் காம்பவுண்ட். ஸோ இங்கே பார்த்தோம்னா நம்பர் ஆஃப் கார்பன் இங்கே தான் கம்மியாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு மெத்து ஆக்சி மீத்தேன். ஓகேவா. நம்ம பார்த்த 3 ரியாக்ஷன்லேயுமே மோஸ்ட்டாக ஆல்கஹால் யூஸ் பண்ணி தான் பண்ணியிருப்போம். ஸோ நம்ம வந்து ரெண்டாவதாக யூஸ் பண்ணுற ரியாக்டன்ட் மட்டும் நமக்கு தெரிஞ்சாலே ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஈத்தரில் ஈஸியாக முடிச்சிடலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.